பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, BITSAT அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸா ஆல் ஓவர் த இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, நான் எனக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் வேணும் மேம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, நான் ஜெய் எழுத வேண்டாம், ஆனா நான் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள போய்க்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் நம்மளோட BITSAT அப்படின்னு சொல்லி எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்க போறேன் பசங்களா. இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு சாம்பிள் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் பத்தின டீடைல்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா செக் அவுட் த வீடியோ அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ பசங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணாதவங்க டக்குன்னு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அண்ட் இது 2 செஷனாக நடக்கும் பசங்களா. செஷன் 1 செஷன் 2னு 2 நடக்கும். எதில் நீங்கள் டாப் மோஸ்ட் ஸ்கோரில் இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இதோட கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அது ஒன்று மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போ பிலானியில் மட்டும் கிடையாது, கோவா, ஹைதராபாத், மும்பை, துபாய் இந்த எல்லா இடத்துலையுமே இருக்குது. என்னென்ன கோர்ஸுக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஃபார்ம். ஓகேவா? இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். சரி மேம், இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 18th அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் டேட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் சப்மிஷன். ஓகேவா? April 18th தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகே, ஸோ செஷன் 1 செஷன் 2 ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை செஷன் 1 எழுதி செஷன் 1 ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் செஷன் 2க்கு வந்து நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னாலுமே பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட்லேயே நான் மாஸாக பண்ணிட்டேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே நோ ப்ராப்ளம். அப்போ 26th of May அண்ட் 10th of June இதில் வந்து 26th10th of June வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ரீஅப்ளிகேஷன் சப்மிஷன். ஓகேவா? செஷன் 2க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்போவே கூட நீங்கள் சப்மிட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சப்மிட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எடிட்டிங் விண்டோ வந்து 29th to May 9th வரைக்கும் ஓப்பன் ஆகும் போகுது பசங்களா. அண்ட் 26th to 30th of May அப்படிங்கிறப்ப செஷன் 1 எக்ஸாம் நடக்கும். 22 of June அண்ட் 26th of June வந்து செஷன் 2க்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகே, அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக வந்து மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, மெயில் ஐடி கொடுப்பீங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஓடிபிஸ் கேட்கும், ஓடிபிஸ் கொடுப்பீங்க. இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா? அட்டெம்ப்ட்ஸ் அலவுட். இந்த BITSAT 2025 பொறுத்த வரைக்கும் அட்டெம்ப்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் BITSAT எழுதுறதுக்கு 2 முறை தான் அட்டெம்ப்ட் பண்ணணும் ஒரு வருஷத்தில். ஓகேவா? ஸோ செஷன் 1 இல்லாட்டி செஷன் 2 இல்லை ரெண்டுமே. அதுக்கு மீறி இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அட்டென்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து செஷன் 1 ஆர் செஷன் 2 அண்ட் 1 ரெண்டுத்துக்குமே சேர்த்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செஷன் 1 ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து வேணும் அப்படின்னா செஷன் 2 எழுதலாம். இல்லை எனக்கு செஷன் 2 வேண்டாம் அப்படின்னாலுமே ஃபைன். ஸ்கோர் கன்சிடரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 2 செஷனில் எது ரொம்ப டாப் நாச்சாக இருக்கோ அந்த இதை எடுத்து அதுக்கு பேஸ் பண்ணி அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பசங்களா. எனக்கு வந்து நம்ம அப்ராடில் வந்து இருக்கேன், ஆனால் நான் BITSAT எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு துபாயில் சென்டர் இருக்குது. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த மெட்டீரியலில் இருக்குது பசங்களா. அண்ட் இந்த மெட்டீரியலை நம்ம செஷன் முடிச்ச ஒரு 10 to 15 minutesல நான் இந்த QR கோடோட லிங்காக இருக்கிற கம்யூனிட்டியில் நான் இதை போஸ்ட் பண்ணிடுவேன். அங்கிருந்து இதை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி நோட்ஸ் வில் பி அப்லோடட் இன் திஸ் கம்யூனிட்டி. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நான் பிஇ, எம்எஸ்சிக்கெல்லாம் நான் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th வந்து ஒரு ஸ்டாண்டர்டான போர்டில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், இல்லை ஸ்டாண்டர்டான ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ், ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட், அந்த மாதிரி நீங்கள் 5 சப்ஜெக்ட் வந்து மினிமம் படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ 75 மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் எடுத்திருக்கணும். ஓகேவா? இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த 3த்துலேயுமே வந்து 60% வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். ஓகே, நான் 35% தான் மேம் எடுத்திருக்கேன் அப்படின்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பசங்களா உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட். இப்போ இதோட பேட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 2 செஷன்லேயுமே இது ஒரு 3 மணி நேர எக்ஸாம் வித்தவுட் எனி பிரேக். ஓகேவா? ஸோ 4 பார்ட்ஸ் இதில் இருக்கும். பார்ட் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், பார்ட் 2 கெமிஸ்ட்ரி, பார்ட் 3 வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பயாலஜி. ஏன்னா நீங்கள் பிஃபார்ம் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி கேட்டிங் பயாலஜி கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறப்ப +3 மார்க்ஸும், ராங் ஆன்சருக்கு -1ம் போயிட்டே இருக்கும். பார்ட் 1 ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 30,
இங்கிலீஷில் வந்து ஒரு 10 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்கில் 20 கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல் ஆர் நம்ம பயாலஜியில் வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 130 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் இதில் கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க், இல்லை தப்பாக எழுதுனீங்கன்னா நெகட்டிவ் 1 இருக்குது. இதுதான் உங்களோட பேட்டர்ன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, என்ன அடுத்தது சிலபஸ் என்னவாக மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th and 12th NCERT தான் பசங்களா அவங்களோட சிலபஸே. எக்ஸாம் சென்டர்ஸ் இங்கே நிறைய வந்து அப்படியே கொட்டி கிடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. ஜூலை 9th பசங்களா, ஓகேவா? ஸோ ஜூலை 9th அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டு, வெயிட் லிஸ்ட் இதெல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஜூலை 9th வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, பட் ஜூன் எக்ஸாம்ஸ் வந்து மே அண்ட் ஜூன்லேயே 2 செஷனுமே முடிஞ்சிடும். அதனால மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப சீக்கிரமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ஸ்கோரை பொறுத்து 2025ல் உங்கள் ஸ்கோரை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு செலக்ஷன் ரேட் இருக்கும். ஓகே, யாரெல்லாம் டாப் 2%ல வரீங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். 100% டியூஷன் ஃபீ ஃப்ரீ அந்த மாதிரி. அதுவும் நெக்ஸ்ட் 1%, அந்த 2%க்கு அப்புறம் இருக்கிற 1% டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு 50% வந்து டியூஷன் ஃபீ ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ரெப்யூட்டட் காலேஜில் இவ்வளோ பெரிய ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து உள்ள நீ படி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் மைண்டில் வச்சுக்காங்க. ஓகே, அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சாம்பிள் பேப்பர்ஸ் அப்படின்னு போடுங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது பாருங்க பார்க்கலாம். இல்லை நான் வந்து டாப் 5, ஓகேவா? அண்டர் இன்ஸ்டிடியூட்ஸ் ஓன் மெரிட் கம் நீட் அவார்ட் ஸ்கீம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இல்லாமல், ஓகே, ஸோ அண்டர் இன்ஸ்டிடியூட்ஸோட ஓன் மெரிட், ஓகேவா? ஓன் மெரிட், ஓகே, அண்டர் இன்ஸ்டிடியூட்ஸோட ஓன் மெரிட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் அவார்ட்ஸ், ஓகேவா? நீட் அவார்ட் ஸ்கீம் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. அதில் டாப் 5%க்கு 100% டியூஷன் ஃபீ இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 2%க்கு வந்து 50, 25, 10 அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 2 அவார்ட் ஸ்கீம்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எதில் பிளேஸ் ஆகுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிட்சாட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களா. பிகாஸ் எப்போவுமே வந்து ஜேஇ மெயின்ஸ் தான் ஒரு இன்ஜினியரிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை தாண்டி நிறைய என்ட்ரன்சஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. விச் இஸ் மார்ச் 26 அன்னைக்கு நம்மளோட ஆஃப்லைனோட நீட் 2025 ஆன கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏர்லி பேர்ட் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஆஃப்லைனுங்கிறதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் சீட்ஸ் தான் இருக்கு பசங்களா. மிஸ் பண்ணிடாதீங்க. திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துல நடக்க போகுது. அண்ட் யாரெல்லாம் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜைலம்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். நாங்கள் எல்லாருமே கிளாஸ் எடுத்திருக்கோம் பசங்களா. ஸோ உங்களுக்கு 2 மல்டிபிள் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. டக்குன்னு என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஹியூஜ் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைல் பண்ணியிருக்காங்க இந்த டைம். ஓகேவா? இந்த டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ அதை என்ன பண்ணணும், டக்குன்னு கிராப் பண்ணிக்கணும். அதை பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ பீப்புள் வில் பி கெட்டிங் மோர் டீட்டெயில்ஸ். இல்லை எனக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும் மேம் அப்படின்னா ஆப்பில் நம்மளுக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்கிற ஜைலம் டெஸ்ட் சீரிஸ் மாடியூல் இருக்குது. நீங்கள் ஆப்பில் இருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. Okay, so thank you so much everyone. Love you lots. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? Have a great day, pasangla. Take care. நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான என்ட்ரன்ஸ் டீட்டெயிலில் உங்களை சந்திக்கிறேன்.